சொல்லிடுங்க, அப்புறமா லைவ்ல சொல்லிட்டு. பரத்குமார் நீங்க வந்து சூப்பர் சாட் போட்டிருக்கீங்க. பரத்குமார் நீங்க வந்து கேள்வி இப்போ இல்லைன்னா ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா கேள்வி பதில் செஷன் இருக்கு. ஸோ அதுல வந்து உங்களோட கண்டிப்பா உங்களோட சூப்பர் சாட் வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போடுங்க. ஓகே, மேஷ ராசிக்காரங்க இப்ப வந்து நம்ம சொல்ல போறது வந்து பாத்தீங்கன்னா ராசிகள் மட்டும்தாங்க, லக்னம் கிடையாது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா லக்னம் வந்து பாத்தீங்கன்னா ராசி மேஷ ராசிக்காரங்க சரிங்களா. லக்னமா ராசியான்னு கன்ஃபியூஷன் வேணாம். இப்ப நம்ம சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ராசி பலன் தான். ஒரு பலன் வந்து எப்படி எடுக்கிறோம், ஒரு பலன் எப்படி எடுக்கிறோம், ஒரு சின்ன ஃபுல்லா எல்லாமே சொல்ல முடியாது. பட் ஆனா ஒரு சின்ன ஒரு க்ளூவோ இல்ல ஒரு இதுவோ நம்ம வந்து சொல்ல போறோம் சரிங்களா. அண்ட் வந்து அவர்களுக்கான இந்த ஆண்டு வந்து இந்த ஆண்டு பலன் கிடையாதுங்க, வெறும் ஜனவரி மாத பலன் தான். அப்ப இந்த ஜனவரி மாதம் வந்து மேஷ ராசிக்காரங்க எந்த கோவிலுக்கு போனா அவர்கள் இந்த ஜனவரி மாதம் தப்பித்து கொள்ளலாம். மேஷ ராசி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் மேஷ ராசி பார்க்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி நம்ம எடுக்கிறோங்கிறத ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷன். இதுதான் ராசி கட்டம்னு வச்சுக்கோங்க. குரு வந்து இங்க இருக்கார். குருவிற்கு என்னென்ன பார்வை, 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை ஓகேங்களா. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை. செவ்வாய் இருக்கு, ஏன்னா இதுதான் வந்து மேஜரா நம்ம வந்து பார்வை எடுக்கிறது ஓகேங்களா. 4ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 8ஆம் பார்வை செவ்வாய்க்கு இல்லைங்களா. சனி பகவான் இங்க இருக்காரு. நம்ம வந்து திருக்கணிதம் திருக்கணிதப்படி சொல்றேன் நான். ஏன்னா மார்ச்சுக்கு மேலதான் வந்து வாக்கியப்படி வந்து மாறுறது வந்து பாத்தீங்கன்னா மார்ச்சுக்கு மேலதான். பட் ஆனா நம்ம திருக்கணித முறைப்படி நம்ம எடுக்கிறோம். சோ அந்த முறைப்படி நான் சொல்றேன். சோ ஜனவரி 1 நம்ம இப்ப எடுக்கிறது என்னது, ஜனவரி 1க்கு கோச்சார பலன் எங்கெங்க ராசி எங்கெங்க இருக்குன்னா, சந்திரன் ரிஷபத்துல இருக்கு, சூரியன் வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது சிம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு, சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன். இது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி 1 அன்னைக்கு இதுதான் வந்து பிளானிட்டரி பொசிஷன். நல்லா பாத்துக்கோங்க. உங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து நம்ம எப்படி எடுக்கிறோம் அப்படிங்கறத சும்மா எதர்ச்சியா ஓகே ரேண்டமா ஏதோ ஒண்ணு சொல்றது கிடையாதுங்க ராசி பலன். ஸோ ராசி பலன் நான் எப்படி சொன்னோம், லக்னம் தான் உங்களோட உயிர், ராசி தான் வந்து சந்திரன் இல்லைங்களா. ராசி தான் வந்து உங்களோட உடல், உடல் இல்லாம உயிரும் வேஸ்ட், உயிர் இல்லாம உடலும் வேஸ்ட் இல்லைங்களா. ஸோ உயிர் தான் வந்து லக்னம், உடல் தான் சந்திரன். அப்ப இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்ப இந்த சந்திரன் என்ன பண்ணுதுன்னா 2 நாள் இந்த வீட்டுல இருக்கு, 2 நாள் இங்க வருது, 2 நாள் இங்க வருது, 2 நாள் இங்க வருது. இப்ப நம்ம ஒரு 2 செட்டா பிரிச்சுப்போம். இந்த பக்கம் தீயவர்கள், தீயவர்கள் இல்ல, ஒரு கெடுதல் செய்யறது, நியாயம் கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் சொல்லலாம். சனி பகவான், ராகு, கேது. இதுதான் வந்து வருடத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் 1.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுவாங்க. இவர்கள் வந்து சனி பகவான் பாத்தீங்கன்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறுவாங்க, இவங்க 1.5 வருஷம் ஓகேங்களா. அண்ட் வந்து குரு பகவானும் வந்து பாத்தீங்கன்னா 1 வருஷம். இந்த பக்கம் பாருங்க, கெட்டவர்கள் 3 பேர் இருக்காங்க, இந்த பக்கம் நல்லவர் ஒருத்தர் தான் இருக்காரு. இருந்தாலும் குருவோட என்ன தோஷம் என்ன வேணா உங்களுக்கு இருக்கட்டும், குருவோட பார்வை கிடைக்கிறது மிக 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 அற்புதமான ஒரு விஷயம். இந்த குருவோட 5ஆம் பார்வை அதற்கு ஒரு கதை இருக்கு, குருவோட 7ஆம் பார்வை அதற்கு ஒரு விஷயம் இருக்கு, குருவோட
9ஆம் பார்வை பாக்கிய பார்வை, அது ஒரு விஷயம் இருக்கு. ஸோ குரு எப்பவுமே வந்து இருக்கிற இடத்த கெடுப்பாருன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த குருவோட பார்வை எந்தெந்த வீட்டுல விழுது, சனியோட பார்வை எந்தெந்த வீட்டுல இருக்குது உங்களுக்கு, அதனாலதான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் பாருங்க. உங்களுக்கு டவுட் வரக்கூடாதுன்னா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இந்த மீதி எல்லா கிரகத்துக்கும் 7ஆம் பார்வை. ஓகேங்களா? அப்ப நம்ம குருவை என்னென்ன பார்வைன்னு போட்டுப்போம். 5ஆம் பார்வைன்னா குரு எங்க பாக்குறாரு? துலாம் வீட்டுல. 7ஆம் பார்வையா தனுஷ் வீட்டுல. 9ஆம் பார்வையா கும்ப வீட்டுல. அகைன் பாருங்க, இது யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க, நான் எல்லாருக்குமே புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக பண்றேன். அண்ட் வந்து சனி நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 3ஆம் பார்வை வந்து சனிக்கு 3ஆம் பார்வை 1, 7ஆம் பார்வை 1, அண்ட் வந்து 10ஆம் பார்வையா இங்க பாக்குறாரு. செவ்வாய் எங்க இருக்காரு? செவ்வாய் வந்து 1.5 மாசத்துக்கு ஒரு வாட்டி மாறிடுவாரு. பட் ஆனாலும் ஜனவரி 1ஆம் தேதி நம்மளுக்கு என்ன பலன்றத பார்க்கலாம். சரிங்களா? செவ்வாய் வந்து அவரோட 4ஆம் பார்வையை சனியை பாக்குறாரு, 7ஆம் பார்வையா குருவை பாக்குறாரு, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் பார்வையா கடகத்தை பாக்குறாரு. ஸோ இதுதான் மேஜரா 3 கிரகங்களோட பார்வை. மீது எல்லாம் 7ஆம் பார்வை நார்மலா. இப்ப 2.5 நாள் தான் பார்க்க போறாரு, அப்புறம் மாறிடுவார் சந்திரன்லாம். ஸோ இதுதான் வந்து இது. அப்போ இந்த குருவோட பார்வை எங்க இருக்கு? 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து என்னன்னா 9ஆம் பார்வை. அப்ப இந்த 9ஆம் வீட்டுல வந்து ராகு இருக்காரு. அப்ப இந்த இடம் மட்டும்தான் துலாம் மட்டும்தான் குருவோட நல்ல பார்வையும் எந்த தீய கிரகங்களோட பார்வையும் இல்லாம இருக்கு. அப்ப துலாம் தான் இந்த ஜனவரி மாதத்தோட சூப்பர் ஸ்டார். ஓகேங்களா? துலாமுக்கு வந்து பாக்கிய பார்வையும் இருக்கு, எந்த தீய கிரகங்களோட பார்வையும் இல்லை, இல்லைங்களா? ஸோ துலாம் தான் இந்த 2026 ஜனவரி மாசம் ரொம்ப சூப்பரா இருக்க போது. இது வந்து நம்ம லாஸ்ட் வருவோம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக, ஒரு விஷயம் சொல்றதுக்காக நான் வந்து சொல்றேன். இப்ப நம்ம மேஷ ராசியை பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? மேஷ ராசி இங்க இருக்கு பாத்துக்கோங்க. அப்ப மேஷ ராசிக்கு 12ல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் இருக்காரு. 2ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரன், அந்த சனியோட பார்வை. சனி பகவான் இருக்கிற இடத்த விட்டுருவாரு, பாக்குற பார்வை தான் கெடுப்பாரு. குரு பகவான் என்ன பண்ணுவாரு? பாக்குற பார்வை சுப பார்வை, இருக்கிற இடத்த கெடுப்பாரு. நல்லவர் தானே, ஆனா இருக்கிற இடத்த கெடுப்பாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குரு என்னென்ன இப்ப மிதுன ராசியோ குரு வந்துருச்சு சூப்பர் அப்படி இப்படின்னு கிடையாது. மிதுனம் ரொம்ப கவனமா இருக்கணும், அது நம்ம வருவோம். சோ இப்ப மேஷ ராசிக்கு பார்த்துப்போம். மேஷ ராசிக்கு ஜனவரி 1ஆம் தேதி என்ன இருக்குன்னா, 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல குரு, அண்ட் வந்து பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல கேது பகவான் இருக்காரு. 9ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்காரு. 9ஆம் இடத்துல எத்தனை கிரகங்கள் இருக்கு? 4 கிரகங்கள். அண்ட் 11ஆம் இடத்துல ராகு, 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அப்ப மேஷ ராசிக்காரங்க என்ன, மேஷ ராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா குருவோட பார்வையும் இவர்களுக்கு இல்லை. அப்ப மேஷ ராசிக்காரங்க இந்த ஜனவரி மாதம் வந்து என்ன நான் வந்து பர்சன்டேஜ் கொடுப்பேன்னா, இவர்களுக்கு கண்டிப்பா 75% வந்து குட் அப்படின்னு சொல்லுவேன். எதனால அப்படின்னா 75 விழுக்காடு. ஓகேங்களா? எதனால அப்படின்னா இவர்களுக்கு வந்து அசுப பார்வையும் இல்லை, சுப பார்வையும் இல்லை. ஓகேங்களா? அண்ட் வந்து நான் சொல்லியிருக்கேன் 12ஆம் இடத்துல விரயத்தை கொடுப்பாரு, ஆனால் இருக்கிற இடத்த விட்டுருவாருன்னு சொல்லியிருக்கேன். அதனால அதுலயே தப்பிச்சுட்டாங்க. இந்த 2ஆம் இடத்துல சந்திரன் இருந்து வந்து சனி பாக்குறது மேஷ ராசிக்காரங்களோட தாயார் உடல் நலத்துல நிச்சயமா மேஷ ராசிக்காரங்க நல்ல கவனமா தெரிஞ்சுக்கோங்க. ஜனவரி பிறந்த உடனேயே உங்களோட தாயார் உடல் நலன்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஓகேங்களா? 3ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உட்கார்ந்துட்டு இருக்காரு. ஸோ ஒரு முயற்சி ஸ்தானத்துல கொஞ்சம் தடங்கள் அப்படி வந்துட்டு கண்டிப்பா கண்டினியூ பண்ணுவீங்க. என்னதான் கெட்டது பண்ணாலும் அவர் நல்லவர் இல்லைங்களா? ஸோ அதனால. அண்ட் வந்து 4ஆம் இடம் இந்த கடகத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாயோட பார்வை இருக்கிறதுனால சின்ன சின்ன வயிற்று தொந்தரவுகள் வந்து கொஞ்சம் கொடுக்கும். அதாவது ஒரு அசிடிட்டி கொடுக்கறது, வயிறு கொஞ்சம் வயிறுங்கிற நெஞ்சு கொஞ்சம் வந்து வலி பெயின் கொடுக்கறது, அஜீரண கோளாறு வந்து கொடுக்கறது, நெஞ்சு வந்து பாரமா இருக்கிறது, பிரீத்திங் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் வர்றது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு கொடுக்கும். 5ஆம் இடத்துல கேது இருக்கிறது அகைன் வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு ப்ராப்ளம் இதெல்லாம் வந்து கொடுக்கும். எந்தெந்த இடத்துல நல்லது இருக்கு, எந்தெந்த இடத்துல. ஸோ இப்ப பாருங்க, மேஷத்துக்கு 7ஆம் இடம், அதாவது குருவோட பார்வை விழுது 7ஆம் இடம். ஸோ இது வந்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப சிம்மத்துல வந்து கேது இருக்கிறதுனால கண்டிப்பா அடிவயிறு ப்ராப்ளம்,
கவனமா இருக்கணும். சனியோட பார்வை 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால என்னாச்சு, சனியோட பார்வை வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசிக்காரங்க வந்து எந்த ஒரு விஷயத்திலையும் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டு கடன் வாங்கிடவே கூடாது. இந்த ஜனவரி மாசம் ரொம்ப கவனமா இருங்க. சனி வந்து இங்கதான் இருக்க போறாரு, 2.5 வருஷம் இங்கதான் இருக்க போறாரு. இருந்தாலும் இந்த 2.5 வருஷமும் கவனமா இருங்க. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்றது இப்ப ஜனவரி மாதம் வந்து எந்த விஷயத்துக்கும் வந்து ஒரு கிரெடிட் கார்டோ, ஜனவரி மாதம் தானே என்ன விஷயம் கொடுக்கும்னு பாத்துக்கோங்க. ஒரு வண்டி வாங்குறதோ, புதுசா வருஷம் பிறந்துருச்சு, கார் வாங்கலாம், வண்டி வாங்கலாம், மொபைல் ஐபோன் வாங்கலாம், இப்படி ஏதோ ஒண்ணு வந்து இழுத்து, நீங்க கொஞ்சம் கவனமா தான் இருப்பீங்க, இருந்தாலும் உங்களை இழுத்து கொண்டு போய் விடும். அப்போ அதுல கவனமா இருக்கணும். ஒரே விஷயம், இப்ப மேஷ ராசிக்காரங்க 7ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயமா யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடம் என்னங்க கலஸ்திர ஸ்தானமா, அங்க வந்து பாக்கிய குருவா வருதுனால கல்யாணம், மேஷ ராசிக்காரங்க கல்யாணம் ஆகாதவர்களுக்கு 100% கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்கீங்களா, இந்த மாதம் ஜனவரி மாதம் உங்களுக்கு சூப்பரான, இந்த ஆண்டே சூப்பரா இருக்கு. அதுலயும் ஜனவரி மாதம் ஒரு எதனா ஒரு விஷயம் வந்து நடக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட கலஸ்திரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க வந்து ஒரு குழந்தை இதுவாகிறதுக்கு ஒரு முயற்சிக்கான ஒரு விஷயம் வந்து ஒரு சுபத்துவம் 100% இந்த ஆண்டு நடந்துரும். இந்த மாதம் ஜனவரி மாதம் எஸ்பெஷலி, ஓகேங்களா. அண்ட் வந்து 8ஆம் இடத்துல எந்த கிரக பார்வையும் இல்லை, சந்திரனோட பார்வை. அது வந்து ஒரு 2.5 நாள் தான் இருக்கும், இருந்தாலும் ஜனவரி பலன் சொல்றதுனால. சோ 8ஆம் இடத்துல திடீர் அதிர்ஷ்டங்கள், மேஷராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் இந்த ஜனவரி மாதம் வருவதற்கான 99 விழுக்காடுகள். எங்க போனாலும் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு சூழ்நிலை நடக்கிறது, மன அமைதி இருக்கிறது. இவ்வளவு நாள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி டென்ஷனாவே இருந்திருப்பீங்க, அதெல்லாம் வந்து ஒரு காம் டவுனுக்கு ஆகும். ஓகேங்களா. சோ 9ஆம் இடத்துல அகைன் இத்தனை கிரகங்கள் இருக்கிறதுனால, இந்த குருவோட பார்வை இருக்கிறதுனாலையும் இவ்வளவு நாள் உங்க தந்தையோட உடல்ல ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா அதற்கான தீர்வும் வரும். ஓகேங்களா. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். ரொம்ப நாளா வந்து நீங்க வந்து யோசிச்சு வச்சிருப்பீங்க, இந்த தொழில்ல வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும், நான் வந்து மாறணும், எனக்கு இந்த ஒர்க்கு பிடிக்கல, ஜாப்ல வந்து டென்ஷனா இருக்கு, என்னோட சீனியர், என்னோட ஹெச்ஆர்ஓ சீனியரோ, இல்ல வந்து நீங்க ஒரு எஜுகேஷன்ல ஒர்க் பண்றீங்க, இவங்க எல்லாருமே மெயினா வந்து எஜுகேஷன்ல ஒர்க் பண்றவங்க அண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐடில ஒர்க் பண்றவங்க எல்லாம் இடம் மாற்றத்துக்கு உண்டான வாய்ப்பு வந்து இந்த ஆண்டு வந்து கிடைக்கும். அண்ட் அகெயின் 11ஆம் இடம் மேஷ ராசிக்காரங்க, இப்ப உங்களுக்கு 11ஆம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்காரு. அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவாருன்னா நிறைய பணத்தை கொடுத்து உங்களை ஏதாவது ஒரு சிக்கல்ல, இந்த 1.5 வருஷக்காரங்க உங்களுக்கு வர வருமானம் எல்லாம் ஒரு மாயையா தான் இருக்கும், அதை புரிஞ்சுக்கோங்க. அண்ட் வந்து அகெயின் 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால நிறைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. முன்னாடியே வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வர்றதுக்கு முன்னாடியே. அப்படி நீங்க ஜீவசமாதி போகலன்னா நிறைய வந்து இந்த டெத் நியூஸ் உங்களுக்கு வந்து கண்டினியூவா வந்து பாத்தீங்கன்னா இந்த கர்ம காரியங்களுக்கு போக வேண்டியதை நேர்ந்துடும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, முன்னாடியே ஜனவரி பிறந்த உடனே இல்ல பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜீவ சமாதிகள், சும்மா ஒரு சன்னியாசி மாதிரி ஒரு வேட்டி, பெண்களா இருந்தீங்கன்னா ஒரு சிம்பிளா ரொம்ப மேக்கப்லாம் பண்ணி அந்த மாதிரிலாம் போகாம, பெண்களா இருந்தா மேஷ ராசிக்கார பெண்கள் சிம்பிளா எளிமையா ஒரு சித்தர் வழிபாடு பண்றது, தான தர்மம் பண்றது, இதெல்லாம் வந்து பண்ணீங்கன்னா நிச்சயமா மாற்றம் இருக்கும். ஓகேங்களா. சோ மேஷ ராசிக்காரங்களுக்கு ஓவராலா நான் கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா இந்த 75% கொடுக்கலாம் மேஷ ராசிக்காரங்களுக்கு. இவர்கள் என்ன ஸ்தலம் போலாம், மேஷ ராசிக்காரங்க ஜனவரி மாதம் என்ன ஸ்தலம் போலாம் அதை வந்து புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் சொல்றதெல்லாம் வந்து நீங்க முன்னாடியே செஞ்சுட்டீங்கன்னா கண்டிப்பா மேஷ ராசிக்காரங்களுக்கு நான் என்ன ஆபத்துன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அடிவயிறு, தாய் உடல்ல வந்து பாத்தீங்கன்னா பாதிப்பு, ஜனவரி பிறந்தோடனே வந்து அதை காட்டும். உங்களுக்கு முன்னாடியே கூட காட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தாய்க்காக செலவு பண்ணுவீங்க அவங்க ஹெல்த் வைஸ்க்கு. ஓகேங்களா. சோ மேஷ ராசிக்காரங்க இந்த தாய் இதுல வர்றது, அப்புறமா ஹார்ட் சம்பந்தமான ப்ராப்ளம், மூச்சு பிரீத்திங் சம்பந்தமான ப்ராப்ளம், அடிவயிறு ப்ராப்ளம், சோ கேது பகவான் இருக்கிறதுனால அடிவயிறு ப்ராப்ளம் இதெல்லாம் இருக்கு. சோ அதற்காக ஏத்த மாதிரிதான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அத்தனை விஷயங்கள் வந்து பார்த்து நான் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்தலம் கொடுக்குறேன். சரிங்களா.
பார்த்துட்டு இருக்கீங்க. வீடியோவை டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணிட்டே பாருங்க. எவ்வளவு லைக் வந்திருக்கு? 89 லைக்ஸ் வந்திருக்கு. 520 பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பின்னாடி ஒரு கீழே விழுந்துருக்காங்க. ஆமாதா, கேட்டுட்டே இருக்கு. இப்படி கேட்காதா? ஓகே. ஓகே, மேஷ ராசிக்காரங்க இந்த மாதம் ஜனவரி மாதம் நீங்க போக வேண்டிய ஸ்தலம் வந்து பாத்தீங்கன்னா பழனி மருதமலை. எதற்காக வந்து பழனி கொடுத்துருக்கேன்? என்ன பண்ணணும்? பழனி போய் என்ன பண்ணணும்? சும்மா வந்து கேஷுவலா வந்து பழனி போக கூடாது. உங்களோட ஹெல்த்லயுமே வந்து அது வந்து பாதிப்பு. ஏன்னா சந்திரன் என்ன சொன்னேன் நான், உடல் சொன்னேன் இல்லைங்களா? நாட் ஒன்லி உங்க தாய்க்கு மட்டும் கிடையாது, உங்களோட உடம்புக்கே வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சனியோட 3ஆம் பார்வை வந்து ரொம்ப ரொம்ப தீய பார்வை. அந்த பார்வை வந்து விழுறதுனால நிச்சயமா மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பாதிப்பு இருக்கு. ஸோ அதை கால்குலேட் பண்ணி நம்ம உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும்ங்க, பழனி மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஸ்தலமே இருக்காது. மேஷ ராசிக்காரங்க என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த உலகம் உருவாகிற ஒரு விஷயமே வந்து மேஷத்துல இருந்து தான். அந்த 360 டிகிரில 0 டிகிரில இருந்து ஆரம்பிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா மேஷ ராசி தான். அப்ப நீங்க வந்து வணங்க வேண்டியது முருகப்பெருமான் தான். அங்க போய் என்ன பண்றீங்கன்னா, உங்களோட மண் தத்துவம், உங்களோட கால் வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழே இருந்து கொஞ்சம் தூரம் பழனி போயிட்டீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் முன்னாடியே இறங்கிடுங்க. நிறைய பேரால வந்து நடந்து போக முடியாது. நிறைய பேர் பாத யாத்திரை போவீங்க, நிறைய பேரால போக முடியாது. அப்ப உங்க மண் தத்துவம், உங்களோட செவ்வாய், அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சனி, அந்த சனி தான் வந்து கால் இல்லைங்களா? ஸோ உங்களுக்கு 12ஆம் இடத்துல என்ன இருக்கு? சனி பகவான் இருக்காரு. அப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு ஸ்டாப் முன்னாடி இறங்கி நடந்து போங்க. அப்படி இல்லைன்னா கீழே இருந்து நடந்து போங்க. பழனிக்கு போயிட்டு நல்ல அமைதியா, அந்த பரபரப்படன்னு போகாதீங்க யாருமே. கொஞ்சம் அமைதியா போயிட்டு அங்க போய் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு கொஞ்சம் அமைதியா அந்த காலையில ஒரு 7 மணிக்குள்ள அந்த சூரியனோட கதிர்வீச்சுகள் வந்து அங்க இருக்கிற மாதிரி போயிடுங்க. செவ்வாய் மார்ஸ் கோளோட அதிக கதிர்வீச்சு விழற இடம் தான் பழனி. மார்ஸ் தான் வந்து நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்துக்கான காரகன் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய் தான் இல்லைங்களா? சோ அந்த கதிர்கள் இந்த சூரியனோட சேர்ந்து கதிர்வீச்சுகள் உங்க உடம்புல விழும் போது அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நோய் சம்பந்தமா இருக்கிறவங்க வருடத்துக்கு 2 முறை கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா பழனி போயிடுங்க. அதுவும் நடந்து கீழே இருந்து நடந்து போங்க. அங்க அன்னதானம்க்கு ஏதாவது உங்களால முடிஞ்சா கொடுங்க, சாப்பிடுங்க. சாப்பாடு வாங்கி யாருக்குன்னா தானம் பண்ணுங்க. உட்காருங்க, அங்கேயே சுத்திட்டு இருங்க. அந்த ஒரு நாள் பழனிக்குன்னு விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்க போகும்போது மேஷ ராசிக்காரங்க நிச்சயமா வந்து அவர்களோட, நான் சொன்னேன் இல்லையா, தாய் ஸ்தானம் இந்த மாதிரி எல்லாம் அடிவயிறு இதெல்லாம் ப்ராப்ளத்துல இருந்து 100% மீண்டு வர முடியும். எந்த இந்த ஜனவரின்னு இல்லை, யாருக்கா இருந்தாலும் உடல் சார்ந்த ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்குன்னா நீங்க போக வேண்டிய ஒரே ஸ்தலம் பழனி மட்டும்தான். அண்ட் வந்து இந்த சைட்ல இருக்கவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா மருதமலை கண்டிப்பா போயிட்டு வாங்க. இந்த 2 ஸ்தலத்துக்குமே போகலாமா, இல்ல ஒரு ஸ்தலத்துக்கு தான் போகணுமா அப்படிலாம் இல்ல, 2 ஸ்தலத்துக்கும் போனாலும் போகலாம். ஸோ இது ரெண்டுமே போகும்போது உங்களுக்கு என்னென்ன மாதிரியான ஆபத்து வரப்போதோ அந்த ஆபத்துல இருந்து நீங்க கண்டிப்பா மீண்டு வெளில வர முடியும். இந்த மேஷ ராசிக்காரங்க ஒவ்வொரு ராசிக்கும் அத்தனை ஆய்வுகள் செஞ்சு நான் வந்து ஒரு ஸ்தலங்கள் வந்து கொடுக்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப கவனமா கேளுங்க, ரொம்ப அலட்சியமா இருந்துடாதீங்க. நான் எப்பவுமே சொல்ற மாதிரி அலட்சியம் தான் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய நோய் இல்லைங்களா? ஸோ ரொம்ப அலட்சியமா இருந்துடாதீங்க. ஓகேங்களா? அடுத்த ராசி ரிஷப ராசி போயிடலாமா?